அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் தாக்குதல் நிலவரங்கள். இது இஸ்ரேல் இன்னும் ஹோல்டப்பில் இருக்காங்க. மேபி உள்ள நுழைவதற்கான வாய்ப்புகள் சற்று பிரகாசமாக தென்படுகிறது. ஏன்னா இன்றைக்கி நெதன்யாகு அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டும், அமெரிக்கா கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டும், அப்புறம் ஈரானுடைய அறிவிப்புகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு நகர்றாங்க அப்படின்னே தெரியுது. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் முழுமையாக எங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குதுன்னு அமெரிக்கா அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அந்த தரப்பில் தைரியமான ஆளாக இருந்தால் நீங்கள் ஒரு கப்பலாவது அனுப்பி பாருங்கன்னு அந்த தரப்பில் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பகல் நேரத்திலையும் தாக்குதல்கள் முக்கிய நிலைகள் மீது பெரிய அளவுக்கு தொடர்ந்து இருக்காங்க. சவுதிக்கு இறுதி எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க. ஒரே ஒரு விமானம் கூட பறக்கக்கூடாதுன்றது இறுதி எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. மேபி இன்று இரவு தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கிய அணிநிலைகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக தென்படுகிறது. திக் நிமிடங்களாக உள்ள நுழையலாம் அந்த வீடியோ பதிவுக்குள்ளார. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரம்ப்போட எக்ஸ்தல பதிவுலேருந்து பார்த்துடலாமா? ஏன்னா உலக நாட்டாமல், அது இல்லாமல் இந்த போரோட தன்மையை அவர் போடுற ஒத்த ட்வீட்டில் தான் அடங்கியிருக்கு. அதனால் ஒரு சில நேரத்தில் நம்ம அதை முழுமையாக பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. ஒரு சில நேரம்னால எல்லா நேரத்துலையும் கூட. ஸோ அவர் தனது எக்ஸ்தலத்தில் என்ன போட்டிருக்காருன்னு தமிழில் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். அது ChatGPT உதவியோட. அமெரிக்க இராணுவத்தின் வலிமையால் இதுவரை இல்லாத அளவுக்கு எண்ணெய் ஓட்டம் மீண்டும் சீராக நடைபெறுகிறது. அதாவது அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸில் ரொம்ப கிளியராக இருக்குது. யாரும் எந்த தடை விதிகளும் அருமையாக போயிட்டுருக்கு. எங்களுடைய போர் செயலாளர் பீட்டர் எக்ஸத் அவர்களுடன் இணைந்து எங்களுடைய படை தளபதி டான்கன் மற்றும் அமெரிக்க மத்திய கட்டளை தளபதி பிராட் கூப்பர் மற்றும் உலகின் சக்தி வாய்ந்த அமெரிக்க இராணுவ வீரர்கள் அனைவரும் இணைந்து இந்த ஒரு அற்புதமான செயலை செய்திருக்கிறார்கள். எனது பாராட்டுக்கள். அவர்களால் தான் ஹார்முஸ் நீரிணை தற்போது ஈரானை தவிர மற்ற அனைத்து கப்பல்களும் திறந்துள்ளது. அதாவது ஈரான் கப்பலை தவிர மீது எல்லா கப்பலும் போகலான்னு ஓப்பன் பண்ணியிருக்காங்களாம். ஈரானின் தற்போதைய தலைமை பொய்யும் வன்முறையும் நிறைந்தது. அது அந்த நாட்டை முழுமையாக அழிவின் பாதைக்கு இட்டு செல்கிறது. ஈரான் துறைமுகங்களுக்கு வரும் அல்லது அங்கிருந்து செல்லும் கப்பல்கள் மற்றும் ஈரான் சரக்குகளை ஏற்றி செல்லும் அனைத்து கப்பல்களும் முழுமையாக தடையை அமுல்படுத்துவோம். இனி கம்ப்ளீட்டாக வெளியேற விட மாட்டோம். மத்திய கிழக்கு நாடுகளின் தலைவர்களுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் அமெரிக்காவுக்கு செலுத்தப்பட்ட அந்த 20% டேக்ஸ் வாங்குறாங்க இல்லையா, அந்த 20% கட்டிடங்களுக்கு பதிலாக வளைகுடா நாடுகள் அமெரிக்காவின் மிகப்பெரிய வர்த்தக மற்றும் முதலீட்டு ஒப்பந்தங்களை மேற்கொள்ள ஒப்புக்கொண்டுள்ளது. நான் உங்களுக்கு முடிச்சு சொல்கிறேன் என்னன்ட்டு. இந்த முதலீடு அமெரிக்காவிலும் அந்த நாடுகளின் எதிர்காலத்திலும் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படுத்தும். தொழிற்சாலைகள், உற்பத்தி நிலையங்கள் மற்றும் புதிய வேலை வாய்ப்புகள் வரலாறு காணாத அளவில் உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக் அமெரிக்கா கிரேட் அகைன். இனி ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதத்தை பெற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தலைவரே, நீங்கள் இந்த 20% போட்டு டேக்ஸ் வாங்கினீங்கன்னா எல்லாத்துக்கிட்டையும் கெட்ட பேர் வந்துடும். என்ன நோக்கத்துக்காக வாங்குறீங்க? நீங்கள் ஆகக்கூடிய செலவுக்காக நீங்கள் வாங்குறீங்க. அந்த செலவு எல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டாக கொடுங்க. அதாவது தலைவரே, நீங்கள் அந்த 20% போட்டு நீங்கள் வசூல் பண்ணுறதை விட என்ன நோக்கத்துக்காக நீங்கள் பண்ணுறீங்க? செலவுக்காக தானே பண்ணுறீங்க. என்ன செலவு? அதை நாங்கள் முதலீடாக பண்ணிட்டு போங்க எங்கள் நாட்டுக்குள்ளார. நீங்கள் என்ன முதலீடு கொடுத்தாலும் நாங்கள் ஏற்றுக்கிறோம் தலைவரே, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பைப்லைன் ப்ரொப்போஸ்டு பைப்லைனாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த வரைபடத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மஞ்சள் கலர் இருக்குல்ல, மஞ்சள் கலர் இப்போ ஃபியூச்சர் ப்ரொப்போஸ்டு பைப்லைன் ஒன்று சிரியா வழியாக ஒன்று கொண்டு போகிறாங்க. அப்படி இல்லைனாலும் மேலே சிரியாவுக்கு மேலே ஒன்று ஜோர்டன் வழியாக கொண்டு வரதாகும். சவுதி அரேபியா ஏற்கனவே ஒன்று இருக்குது. இன்னொரு பைப்லைனும் பிளான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்னொன்று ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸுக்கு பக்கத்தில் UAE என்ன பண்ணுறாங்க, இது ஃபுல்லாக அவாய்ட் பண்ணுறதுக்காக அந்த நீல கலர் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. 2027 ஓப்பன் ஆகுது. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஃபைனலைஸ் பண்ணிடுறாங்க. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை கட் பண்ணுற மாதிரி இந்த பக்கம் தரைப்படை கொண்டு வந்துட்டாங்கன்னா அது ஈஸியாக அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மீதியெல்லாம் நம்ம தன்னுடைய வழிக்கு கொண்டு வந்துடலாம். அதனால் தலைவரே, நீங்கள் உங்கள் கம்பெனி நீங்கள் ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட அனுமதி இல்லாமல் எந்த எண்ணெய்களும் வெளியே போக முடியாத அளவு கொண்டு வந்துடுங்களேன். எதுக்கு நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் வசூல் பண்ணிக்கிட்டு சொல்லுங்கள் அப்படின்னாங்களாம். தலைவர், அடடே இது நல்ல யோசனையாக இருக்குது. ஆமாப்பா, சரிப்பா, நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்றாராம். எல்லாம் ஒரு கற்பனை உலகத்தில் எல்லாருமே வாழ்கிறாங்க. இதை நடைமுறைப்படுத்துவதற்காக அமெரிக்கா எந்த அளவுக்கு முயற்சி செய்ய போகிறாங்க,
ஈரான் அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுத்துருவாங்களாம், ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸை வந்து விட்டு கொடுத்துருவாங்களான்றதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியே. இதெல்லாமே முழுக்க முழுக்க அமெரிக்கா தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரேன்னு சொல்கிறாங்க. ஏதாவது ஒரு மூலையில் எங்கேயாவது மறைந்திருந்து திடீர்னு ஒரு ட்ரோன் தாக்கல் நிகழ்த்தினாலும் அது பெரிய டேஞ்சர் தான். பட் இது எப்படி கொண்டு வராங்கன்னு தெரியல. இப்போ கூட அந்த போர் கப்பல்கள்லாம் பாருங்கள், பெருளவுக்கு அந்த ஏரியாவில் தான் நின்றுட்டுருக்கு. தொடர்ந்து ஈரானுடைய கப்பல்களை வெளியேற முடியாத அளவுக்கு வந்து தடுத்துட்டு தான் இருக்காங்க. எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. புஷேர் அப்படின்ற ஒரு முக்கிய நிலைகள், அந்த இடத்துல விமான நிலையங்களையும் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலைகள் மீது குறி வைத்து பெரிய தாக்கல் நிகழ்த்துறாங்க. தாக்கல் நிகழ்த்தப்பட்ட 4 பகுதிகள் உங்களுக்கு வரைபடத்தில் அந்த முக்கியமான நிலையங்களை அப்படி நான் வீடியோ பதிவாக எடுத்திருக்கேன், அதை பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஒன்று வந்து புஷேர், இன்னொன்று வந்து பந்தர் அப்பாஸ், இன்னொன்று வந்து அபு மூசா தீவு, இன்னொன்று வந்து கெஷம் ஐலாண்டு. இந்த பகுதியை தான் பெரிய அளவுக்கு இவங்க டார்கெட் வைத்திருந்தாங்க இன்னைக்கு. குறிப்பாக அந்த தீவுகளையும் அங்கே இருக்கக்கூடிய முக்கிய கமாண்டிங் சென்டர், ரேடார் சென்டர்ஸ், வேறு ஏதாவது ஐஆர்ஜிசியினுடைய நேவல் பேசஸ் வேறு ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை தொடர்ந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க. அதுலேயும் இந்த புஷேர் நிலைகள் இருக்கு இல்லையா, அதன் மீது தான் மிகப்பெரிய அளவுக்கான தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க. அதுக்கான காரணங்களும் நீங்கள் பார்க்குறீங்க, முக்கியமான போர்ட் இருக்குது அந்த இடத்துல. அதனால் அதுவும் அபு மூசா தீவு இருக்கு இல்லையா, இந்த அபு மூசா தீவில் தான் ஐஆர்ஜிசியினுடைய நேவல் பேஸ் அடிக்கடி அந்த கொஞ்சம் கண்ட்ரோல் உள்ளே வந்துட்டு போகிறாங்க. அதனால் அந்த தீவுமே வந்து அடித்திருக்காங்க. ஆனால் இந்த தாக்குதலை நம்ம முழுமையாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, இது வரைக்கும் 4 பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க. அதுவுமே வந்து அந்த ஐஆர்ஜிசி இருக்கக்கூடிய நிலைகள் பக்கத்தில் அடித்ததுனால தான். உயிரிழப்புகள் பெரிய அளவுக்கு இல்லாமல் பெருளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் மீதும் அவங்க கண்ட்ரோலுக்குள்ளே போயிடக்கூடாதுன்றதுனால தான் தாக்குதலை வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்கன்றதும் குறிப்பிடத்தகுந்த விஷயம். அதே சமயத்தில் ஜோர்டனுடைய நிலைகள் கிட்டத்தட்ட 4 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வந்து தாக்கல் நடத்தியிருந்தாங்க. அந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஜோர்டனுடைய விமான நிலையத்தில், குறிப்பாக சால்ட்டி ஏர்பேஸ், அந்த சால்ட்டி ஏர்பேஸை மெயின் அங்கே தான் அமெரிக்க நிலைகள் இருக்கிறது. ஒன்று எனக்கு இன்டர்செப்ட் ஆன மாதிரி தெரியுது, ஆனால் மீதி 2 நேரடி ஹிட் ஆன மாதிரி தெரியுது. பெரிய சேதாரமாக இருக்கும். நாளைக்கு உங்களுக்கு ஆதாரத்தை காட்டுறேன் நான். அதே போல் இந்த பந்தர் அப்பாஸ் இருக்கு இல்லையா, இந்த பந்தர் அப்பாஸ் பகுதியில் ஒரு அமெரிக்காவுடைய MQ-9 ரீப்பர் ட்ரோனை வந்து இன்னைக்கு ஒன்று சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் ஈரான் தரப்பில் என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா, 2 MQ-9 ரீப்பர் ட்ரோனும் 1 MQ-1 ட்ரோனும் 2 ஆயில் டேங்கர் இன்னைக்கு தாக்கல் நடத்தியிருந்தாங்க. இந்தியாவுடைய மாலுமிகள் 8 பேர் படுகாயம் அடைந்திருக்காங்க, ஒருத்தர் இறந்து போயிருக்காங்க. அதனால் துணை தூதரை கூப்பிட்டு, ஈரானுடைய துணை தூதரை இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற அவர் கூப்பிட்டு சம்மன் அனுப்பி என்ன காரணம், ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டானே விசாரணைகள் நடத்தியிருக்காங்க. தொடர்ந்து குவைத் பாதிக்கப்பட்டிருக்கிறது. பக்ரைனில் இருக்கக்கூடிய பேட்ரியாட்டிக் சிஸ்டம், ரேடார் சிஸ்டம்லாம் நாங்கள் அழிச்சிருக்கிறோம். ராம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஸ்டோரேஜ், இது எல்லாத்தையும் நாங்கள் தாக்கல் நடத்தியிருக்கோம். அதுவும் ஜோர்டனில் பார்த்தீங்கன்னா அல் அஸ்ராக் ஏர்பேஸையும் சேர்த்து நாங்கள் அடிச்சிருக்கோன்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. பட் ஈரான் அடித்தது அமெரிக்காவுடைய எய்ம். இதையெல்லாம் தாண்டி அந்த மத்திய கிழக்கு பகுதியில் பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம பார்க்க முடியுது. நான் முன்பே நான் மிஸ் பண்ணிட்டேன் நான். அதாவது ஈராக்கினுடைய பிரசிடென்ட் இருக்கிறார் இல்லையா, ஈராக்கினுடைய பிரசிடென்ட்டு ஜைடி வாஷிங்டனில் போயிட்டு தலையிறங்கி இருக்கிறார். அது இந்த மாதிரியான சூழ்நிலையில் அவர் அங்கே போய் லேண்டில் கால் வைப்பது என்பது பெரிய விஷயம். அது அமெரிக்காவுடைய வாஷிங்டனில். அப்போ ஒரு பெரிய அக்ரிமெண்ட் டீல் போடுறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? வழக்கமாக ஈரான் யுத்தத்துக்குள்ளே நுழையும் போது எல்லாமே இது வரைக்கும் நம்ம 3 சீசனாக பார்த்துட்டோம் இந்த யுத்தத்தை. ஃபஸ்ட்டு சீசன் பார்க்கும்போது இஸ்ரேல் கடுமையாக உள்ள நுழைஞ்சு தாக்கல் நடத்தாங்க, ஈரானு கடுமையாக தாக்கல் நடத்தினாங்க. அப்போ ஒட்டுமொத்த ப்ராக்சி குரூப்புக்குமே ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. ஹவுதிகள் வந்து தாக்கல் நடத்தினாங்க. ஈராக்கில் இருக்கக்கூடிய ஒரு 22 ப்ராக்சி குரூப்ஸுக்கு உள்ள ஓடி வந்தாங்க. அப்புறம் ஒரு சில எதிர்ப்புகள்லாம் இருந்தது. ஆனால் யுத்தம் தொடர்ந்து 4 நாள் ஆச்சு. இது வரைக்கும் ஈராக்கில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன குழுக்கள்லாம் ஏதாவது அனௌன்ஸ் பண்ணாங்களா? இன்ன வரைக்கும் எதுவுமே அனௌன்ஸ் பண்ணல. ஆச்சரியத்தின் ஆச்சரியம், அது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியக்குறி. அதனால் மேபி ஈராக்குடைய தலைவர் போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்த போகிறார். என்ன விதமான ஒப்பந்தங்கள் ஏற்படுத்த போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கலாம். லாஸ்ட் டைமே ஈராக்கில் ஒரு 2 பேஸ்
ரகசியமாக இஸ்ரேல் பயன்படுத்தி அங்கிருந்து தான் தாக்கல் நடத்தியதாக அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சாங்க. பட் இந்த தடவை ரகசியமாக போயிட்டு இருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியல பாஸ். அது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் ஈராக்கில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வந்து அப்படி அமைதியாக இருக்கிறாங்க, அவ்வளோ அமைதியாக இருக்கிறாங்க. மேபி வருகின்ற நாட்களில் உள்ள நுழையிறாங்களா, இல்லை எதுக்கு வம்புன்னு ஒதுங்கி நிற்கிறாங்களா, இல்லை என்ன பண்ண போகிறாங்கன்றதை பொறுத்து இருந்து நம்ம பார்க்கலாம் நம்ம. ஆனால் அதே சமயத்தில் என்னதான் தாக்கல் நிகழ்த்தியிருந்தா கூட அங்கே நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஈரானில் ரஷ்யாவிலிருந்து கீழே வரக்கூடிய ஒரு ரயில் பாதை ஒன்று அடிச்சிருந்தாங்க. ஃபஸ்ட்டு சரி பண்ணாங்க, அதுக்கப்புறமா அடித்தாங்க. இப்போ மறுபடியும் அதை சரி பண்ணி அதற்குடைய பாத்து வந்து கரெக்டாக வந்துட்டு இருக்குன்ற மாதிரி பதிவுகள் இன்றைக்கி ஈரானுடைய ஸ்டேட் மீடியா வெளியிட்டிருந்தாங்க. ஒரு 180 ஈரானுடைய லா மேக்கர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஒரு கடிதம் ஒன்று எழுதுகிறாங்க. அந்த கடிதம் வந்து முஸ்தபா அவர்களுக்கு எழுதுகிறாங்க. ஆனால் அமெரிக்கா தரப்பு என்ன சொல்லிட்டாங்கன்னா, முஸ்தபா வந்து 90% உயிரோடு இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை, ஒரு கற்பனை கதாபாத்திரமாக வேறு யாரோ IRGCயில் இயக்கிட்டு இருக்காங்க. அவர் உயிரோடு இருந்திருந்தால் எந்த ஒரு பெரிய நபராக இருந்தாலும், அதாவது தன் உயிரை துச்சமாக மதிப்பாங்க. தன் தந்தையின் மரணத்திற்கு நிகரான ஒரு இது வேறு எதுவுமே கிடையாது. தந்தையின் மரணத்திற்கு கூட வர முடியாத அளவுக்கு ஓடி ஒளிஞ்சிருக்கிறாரா, இல்லை உயிரோடு இருக்கிறதே டவுட்டா, 90% உயிரோடு இல்லை என்று இன்னைக்கு அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகை ட்ரம்ப் தனது எக்ஸ்தலத்தில் வந்து போட்டிருக்கிறார். அதனால அவங்க 150 லா மேக்கர்ஸ் வந்து முஸ்தபா காமினி அவர்கள் பேரில் ஒரு கடிதம் ஒன்று எழுதுறாங்க. அந்த கடிதத்தில், தலைவரே நம்ம இவர் உச்சபட்ச தலைவரையே கொண்டுட்டாங்க, இதுக்கப்புறமும் நாம் பின்வாங்கக்கூடாது, அடித்து பிரித்து மேய்ஞ்சி தும்சம் பண்ணி தூளாக்கணும், எதிரியை புள்ளிஞ்சு அப்படியே ஜூஸ் மாதிரி குடிச்சிடணுன்ற மாதிரிலாம் வெறித்தனமாக ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க 150 பேர் ஒன்றா சேர்ந்து. அது இல்லாமல் இந்த எம்பிஸ் அவங்கெல்லாம் சேர்ந்து என்ன இன்னைக்கு வந்து பேட்டியை கொடுத்துருந்தாங்கன்னா, ஒன்றா சேர்ந்து இனி MOUம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது, முழுக்க முழுக்க எதிரிகள் வீழ்த்தப்படும் வரை இந்த போர் ஓயாது, எதிரிகள் நம்முடைய அந்த நிலைகள் அனைத்தும் துரத்தி அடிப்பதான் நம்முடைய பிரதான நோக்கம், இனி அனைத்தும் நிறைவேறிய தீர்மானம், பேச்சுவார்த்தை என்பதே கிடையவே கிடையாது அப்படின்ட்டாங்க. அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் இது வந்து அமைதியை வந்து இது அமைதியை வந்து பேச்சுவார்த்தைக்கு வருவாங்களான்னு தெரியல. ஒரே ஒரு சான்ஸ் இருக்குது, திடீர்னு ட்ரம்ப் ஏதாவது அண்டர்பல்ட்டி அடித்து ஏதாவது சாகசம் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணாதான் உண்டு. அதுவுமே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஆனால் எனக்கு திடீர்னு இன்னைக்கு நெதன்யாஹுவோட ஸ்டேட்மெண்ட் தான் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. எதிரிகள் ஒரு தாக்குதலை நடத்தி விட்டு அமைதி ஏற்படுத்தி விடலாம் என்று நினைத்தார்கள் என்றால் அது மறுபடியும் ரிப்பீட் ஆக விட மாட்டோம். ஏற்கனவே அடித்த தாக்குதலே பவர்ஃபுல் எனஃப்னு நாங்கள் உணர்றோம். அதையும் மீறி அவங்க தாக்கல் நடத்தினாங்கன்னா சம்திங் டிஃப்ரெண்ட், மோர் பவர்ஃபுல். நீங்கள் மறுபடியும் எங்களை தொடணும், தாக்கல் நடத்தணும்னு ஒரே ஒரு சின்ன ராக்கெட் அந்த பக்கத்து வந்தால் கூட மோர் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஹிட் பேக், மிக கடுமையான தாக்கம் நிகழ்த்துவோன்றாங்க. ஏன்னா இன்னைக்கு இடையில் நான் உங்களுக்கு 2 நாள் முன்னாடி கூட சொல்லியிருந்தேன், இஸ்ரேலுடைய பென்குரியன் விமான நிலையத்தில் அந்த ரீஃபில்லிங் டேங்கர்லாம் வந்து ஒரு 60% மேலே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆனால் மறுபடியும் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா விமான நிலையத்திலலாம் ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாமே அங்கே தான் இஸ்ரேலுடைய விமான நிலையங்களை முழுமையாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. மேபி குக்குட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க, அதாவது ஆன் த வே, அடுத்த கட்டமாக உள்ள நுழையிறாங்க அப்படின்றதையும் பார்க்க முடியுது. நான் உங்களுக்கு முந்தைய கூட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒன்று சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த முக்கிய நிலைகள் இந்த பந்தர் அபாஸ், புஷர், இந்த பகுதியெல்லாம் அடிக்கிற பாருங்கள், இறப்புகள் வந்து அவ்வளோவா கிடையாதுங்க, ரொம்பலாம் கம்மி. இதே இஸ்ரேல் உள்ளே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சீசன் 1 நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 பேர் இறந்து போயிருப்பாங்க. கிட்டத்தட்ட 3000-5000 பேரே கணக்கு சொல்கிறாங்க IRGC. சீசன் 2 கூட பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு இஸ்ரேல் ஒரு 3 நாள் அடித்தாங்கல்ல, அந்த 3 நாள் கூட பார்த்தீங்கன்னா திடீர்னு 35-40 பேர் இறந்து போனாங்க. ஆனால் அந்த வகையில் அமெரிக்கா பாருங்கள், இறப்புகள் இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை அடிக்கிறாங்க. சப்போஸ் இஸ்ரேல் வந்தது அப்படின்னா நேராக தெஹ்ரானை தான் அடிப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய முக்கிய IRGCயோட தலைவர்களையோ இல்லை மற்ற ஆளுகளையோ மறுபடியும் குறி வைப்பாங்க. அதாவது தனிப்பட்ட நபர்களை குறி வைப்பாங்க. மேபி அவங்க நோட்டமிட்டு இருக்காங்களான்னு எனக்கு தெரியல, ஆனால் தகவல்கள் அப்படி தான் அங்கேருந்து வருது. அதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நேற்று தான் நியூயார்க் டைம்ஸினுடைய பத்திரிகைகள் வந்து முன்னாள் பிரசிடென்ட் அவர்கள் அகமது ஜியான் அவர்களை வீட்டுக்காவலில் வைத்திருப்பதாக அங்கே இருக்கக்கூடிய செய்திகள் வந்தது. ஆனால் இன்றைக்கி ஐதுல்லா காமினி அவளுடைய அந்த இறுதி சடங்குகள் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கு இல்லையா,
அதற்காக அவர் அந்த இடத்துல இருந்தார், அவர் பார்க்க முடிஞ்சது. ஸோ பத்திரிகை செய்தியின் அடிப்படையில் அவர் மொசாத்துக்கு ஏஜென்ட்டாக இருந்தார்ன்ற அடிப்படையில் அவர் வீட்டு சிறையில் வைக்கல, அவர் ஃப்ரீயாக தாங்கிறாரு. உங்கள் பேச்செல்லாம் நாங்கள் ஏற்க முடிய மாட்டோம், மதையான செய்திகளும் பார்க்க முடிகிறது. வெரி குட் ஈரான், வெரி குட். நானும் அதை நம்பிட்டாங்களோ இல்லை அதன் அடிப்படையில் கைது பண்ணுறாங்களோ அப்படின்னு பார்த்தா இல்லை, அப்படிலாம் கிடையாதுங்க. அப்படின்னா எங்கள் ஒட்டுமொத்த தலைவர் தான் மொசாத்துன்னு சொல்லி வச்சுருந்தாங்க, எல்லாத்தையும் பண்ண முடியுமான்ற கோணத்தில் நம்ம பார்க்கலாம். நம்ம அன்றைக்கி ரோமில் வந்து லெபனானும் இஸ்ரேலும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அந்த பேச்சுவார்த்தையில் பாசிட்டிவாக தெரியுது. சதர்ன் லெபனான் பகுதியிலிருந்து நாங்கள் வெளியேற தயாராக இருக்கோம். அந்த பைலட் ஜோன் சொல்லுவாங்க, அந்த இடத்துல அவங்க படைகளை ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்கன்னா போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் அதுக்கான வேலைகளை ஸ்ட்ராங் பண்ணுறோம். ஆனால் என்ன அவுதி இவங்க ஹிஸ்புல்லா ஆயுதங்களை போட்டு சரண்டர் ஆனாங்கன்னா சரி நாங்கள் அதை பார்த்துக்குறோம் அப்படின்றாங்க. பட் அங்கே தான் திடீர்னு வந்துட்டு வேட்டு வச்சுட்டாங்க, கொஞ்சம் டேஞ்சர் ஆகிட்டு. ஏங்க ஹிஸ்புல்லா ஆயுதங்களை போட்டு சரண்டர் ஆனால் நாங்கள் சதர்ன் லெபனான்லேருந்து 2 பார்ட்டாக பிரித்து வெளியே வரோன்றது யாருக்குமே தெரியாது. அவங்க இப்போதைக்கு ஆயுதங்களை போட்டு சரண்டர் ஆக போகிறாங்களா என்ன? ஆனால் பரவாயில்ல, அவங்க தள்ளி நிற்கிறாங்க. இஸ்ரேல் மீது தாக்கல் நடத்தாமல் ஏதோ கொஞ்சம் அந்த பிரச்சனை எஸ்கலேட் ஆகாமல் அங்கே மட்டுமே அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றதும் ஒரு கூடுதல் தகவல். ஆனால் இன்றைக்கி இஸ்ரேல் 2 இடத்துல தாக்கல் நடத்தியிருந்தாங்க. ஒன்று சதர்ன் லெபனான் பகுதியில் ஒரு 4 இடத்துலையும், இங்கே காசாவுக்குள்ளார ஒரு தாக்கல் நடத்தியிருந்தாங்க. காசாவுக்குள்ளே நடந்த தாக்குதலில் 7 பேர் பக்கம் கொல்லப்பட்டிருப்பதாக சொல்கிறாங்க. இது அங்கே இருக்கக்கூடிய தகவல். இப்போ தான் நம்ம எமினி ஹவுதிகள்கிட்டையும் மற்ற தகவல்களையும் வர போகிறோம். குறிப்பாக கத்தார் என்ன பண்ணிட்டாங்க, எமினி ஹவுதிகள் மீது தனது கடும் கண்டனத்தை தெரிவிச்சிட்டாங்க. கத்தார் வந்து கொஞ்சம் கூட சரியில்லைன்ட்டாங்க. அது ஓமனுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஓமான் தரப்பு என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது வந்து ஒரு டிசாஸ்டர், அது ஈரான் நடத்திய தாக்குதல் வந்து முழுக்க இது வந்து நாங்கள் ஒரு டிசாஸ்டராக நாங்கள் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு சம்பவம் அது கிடையாது. காலையில் சவுதியினுடைய விமான நிலையங்களை தாக்கல் நடத்தினதுக்கப்புறம் யார் உள்ளே வரணும்னு நினச்சோமோ அவங்க தான் வராங்க உள்ள களத்தில். பாகிஸ்தானுடைய ஷபாக் ஷெரீப் அவர்கள் எமினி ஹவுதிகளுக்கு தனது கடும் கண்டனத்தை தெரிவிச்சிட்டார். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நாங்கள் கிட்டத்தட்ட உள்ளே நுழைய போகிறோம், இனியும் நாங்கள் பொறுத்து கொள்ள மாட்டோம், சவுதி மீது தாக்கல் நடத்திங்கன்னா ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வு, தனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எமினி ஹவுதிகள் ஐயோ ரொம்ப பயந்துட்டோமா அப்படின்ட்டு ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. இந்த கண்டனங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் என்ன, இன்னைக்கு பக்ரைன் என்ன பண்ணாங்க, ஐநாவில் தனது கண்டனத்தை தெரிவித்தாங்க. எமினி ஹவுதிகள் தனது வரம்பு மீறிய தாக்குதலை நாங்கள் பார்க்குறோம், நம்ம அதுவும் ஈரானுடன் கைகோத்து இந்த தாக்குதல் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த அரபு நாடுகளில் கூட்டமைப்புமே கண்டனம் தெரிவிக்கிறாங்க. பட் அது எதுக்கு என்ன யூஸ் ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் தெரிவிச்சிட்டாங்க. பட் மக்கள் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அங்கே எமினி ஹவுதிகளோட மக்கள் வந்து பகல் ஃபுல்லாக இன்றைக்கி ஃபுல்லாக வந்து கொண்டாடி தீர்த்துட்டாங்க, ஃபுல்லாகவே வெரி குட்னு சொல்லிட்டு கொண்டாடி தீர்த்துருக்காங்க. அதனால் பாகிஸ்தான் உள்ளே வரப்போகிறதா அடுத்த கட்ட தாக்குதலுக்கு எமினி ஹவுதிகள் சொன்ன ஒரு வார்த்தை என்ன சொல்கிறாங்கன்னா, சனா விமான நிலையத்திலேருந்து எல்லாத்தையும் நாங்கள் நேற்று இரவு சொன்னது தான், எந்த விமானம் பறக்கக்கூடாது, தடை விதிக்கிறோம். அதையும் மீறி பறந்து நாங்கள் தாக்கல் நடத்தி ஏதாவது சேதாரமானால் நாங்கள் பொறுப்பு கிடையாது, அந்த தடை தொடரும். அதனால் இப்போ என்ன அப்படின்னா, ஒரு நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, எப்போ அவங்க தாக்கல் நடத்த போகிறாங்கன்ற பதற்றமே அவங்கள பெரிய அளவுக்கு முடக்கிடும். ஏன்னா விமான நிலையங்கள் பறக்கக்கூடாதுன்னு தடை விதிக்கிறாங்க. அப்போ விமான நிலையங்கள் முடங்கிச்சுனாவே பெரிய ஒரு சேதாரம் தான் அவங்களுக்கு. அதனால் இப்போ நடத்த போகிறோம், அப்போ நடத்த போகிறோம், வெயிட் அண்ட் சீன்ற மாதிரி சொல்கிறாங்க. மேபி இன்று இரவு 2 தாக்குதல்களை நீங்கள் பெருசாக எதிர்பார்க்கலாம். ஒன்று, எமினி ஹவுதிகள் கண்டிப்பாக அவங்க மீது தாக்கல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று, அந்த முக்கியமான அணு நிலைகள் வந்து மறுபடியும் கொஞ்சம் உற்பத்தி நிலைக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிகாசோ மவுண்டைன் இருக்கு இல்லையா, அந்த பிகாசோ மவுண்டைன் மீது சுற்றியும் தாக்கல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தென்படுகிறது. பார்க்கலாம், நம்ம அது பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு தருணமும் கூட. இல்லை, யூஏ என்ன பண்ணியிருந்தாங்க, ஒரு 58 ஈரானுடைய ஃபிஷர்மேனை வந்து கைது பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் அவங்களை விடுதலை பண்ணிட்டாங்க. இல்லை நீங்கள் போங்கப்பா ஈரானுக்குன்ற மாதிரி விடுதலை பண்ணிட்டாங்க. பட் பக்ரைன் என்ன பண்ணுறாங்க, 2 பேர் ஃபிஷர்மேன் மாதிரி உள்ளே வந்தாங்களாம், பெரிய அளவுக்கு உளவு தகவல்கள் பார்த்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சி டீடைன் பண்ணியிருக்கிறாங்க, கைது பண்ணியிருக்கிறாங்க. ஐஆர்ஜிசியினுடைய நபர்கள் இங்கே ஏதோ ஒரு சில தகவல்களை பார்த்து அங்கே ஈரானுக்கு கொடுக்கறதுனால தான் இவ்வளோ விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு கைது பண்ணியிருக்கிறாங்க. அதே சமயத்தில்
ISIS தீவிரவாதிகள் எங்கள் நாட்டுக்குள்ளே 2 பேர் ஊடுருவினாங்கன்ற அடிப்படையில் ஒரே வாரத்துக்குள்ள விசாரணை நடத்தி இன்னைக்கு ஈரான் பொது வெளியில் தூக்கு தண்டனை வந்து விதித்திருக்கிறாங்கன்றதும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். இந்த வீடியோட நிறைவு பகுதியில் மொத்தம் 4 விஷயத்தை நான் பேசுகிறேன். நான் சம்பவம் நம்பர் 1, ஐநா முதல் முறையாக ஒரு விசாரணை நடத்தியிருந்தாங்க. என்ன விசாரணை அப்படின்னா, காசாவுக்குள்ளார மனிதாபிமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகள் கொண்டு போனால் அந்த உணவுப் பொருட்களை திருடி செல்கிறார்கள், மக்களுக்கு கரெக்டாக போய் சேர்றதில்லை. இஸ்ரேல் வந்து ஹமாஸ் மீது குற்றச்சாட்டு சுமத்தி ஒரு விசாரணை நடைபெற்ற சொன்னாங்க. அந்த விசாரணை அடிப்படையில் ஐநா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹமாஸ்ன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தாமல் பொருட்கள் சரியாக கொண்டு போகாமல் திருடி செல்வது என்பது ஊர்ஜிதப்படுத்துகிறோம், சரியான முறையில் மக்களுக்கு கொண்டு செல்லலை. அதனால் இஸ்ரேல் ஏற்படுத்திய அந்த ஒரு நிகழ்வுக்கு வந்து நாங்கள் மறுபடியும் மேற்கொண்டு ஒரு டீமை போட்டு சேஃபாக கொண்டு போகணுன்ற மாதிரியான ஒரு பெரிய ஒரு கடிதமாக எழுதியிருக்கிறாங்க. அதனால் இனி ஹமாஸுக்கான உணவுப் பொருட்கள் தடைகள்லாம் தாண்டி எப்படி கொண்டு போய் சேர்த்த போகிறாங்க. இந்த இடத்துல ஹமாஸ்ன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தலனாலும் காசாவுக்குள்ளார இனி உணவுப் பொருளை கொண்டு போவதற்கான சிக்கல்களை எப்படி தீர்க்க போகிறாங்கன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இது சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2, நேற்று மார்க்கோ ரூபியோ அவர்கள் தொடர்ந்து இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டை வந்து கடுமையான ஒரு விமர்சனத்தை வந்து முன்வைத்திருந்தார். அதற்கு ஐரோப்பா வந்து அமெரிக்காவை அவங்க பதிலுக்கு விமர்சனம் கொடுத்துட்டாங்க. அமெரிக்கா நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, ஒரு இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டையே நீங்கள் மிரட்டுறீங்க அப்படின்னா என்ன மாதிரி ஆளாக இருக்கும், உங்களுக்கு எவ்வளோ நெஞ்செழுத்து இருக்கும் அப்படின்னு மறுபடியும் அமெரிக்காவை போட்டு மிரட்டுறாங்க. நல்லதாக இருக்குது. ஐரோப்பாவும் அமெரிக்காவும் வார்த்தை மோதல்கள் சற்று அதிகமாக இருக்கிறது. ஐரோப்பா மற்றொரு தடையை கூட போட்டிருந்தாங்க, சொல்ல மறந்துட்டேன். அங்கே சூடானில் பெருசாக ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, அந்த சூடானுடைய சண்டைக்கு மிக முக்கிய காரணமே அங்கே இருக்கக்கூடிய தங்க சுரங்கத்தையும் தங்கத்தையும் கைப்பற்றுறதுக்கு தான் போட்டியே. அதனால் இதுக்கு தான் நீங்கள் கைப்பற்றுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐரோப்பா என்ன பண்ணிட்டாங்க, சூடானில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தங்கத்தையும் தடை விதிக்கிறாங்க. எந்த சூழ்நிலையிலும் ஐரோப்பா வாங்கவும் கூடாது, அதை விற்கவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை விதிக்கிறாங்க. அது இல்லாமல் ஒரு சூழல்ன்றனால வருங்காலத்தில் தங்கமும் கொஞ்சம் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நினைக்கிறேன் நான். 1. 2வது, லின்சே கிரகாம் அவருடைய கடைசி கால ஆசை ரஷ்யா மீது இன்னும் தடைகளை அதிகம் பண்ணணும் அப்படின்றது தான் அவரோட கடைசி கால ஆசையாகும். அதனால் ட்ரம்ப் என்ன நினைக்கிறாருன்னா, லின்சே கிரகாமுடைய இறுதி ஆசையை நான் நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன். அதனால் இன்றைக்கி ரஷ்யா கிட்ட யாராவது ஏற்றுமதி இறக்குமதி அதிகமாக பண்ணாங்கன்னா 500% தடை விதிக்கலாமான்னு பேசிகிட்டு இருக்கிறாராம். அவரோட இறுதி ஆசையை நிறைவேற்றுவதுதான் இந்த அடியனுடைய கடமை அப்படின்னு இருக்கிறாரு. குரூடாயிலோட விலை குறையணுன்னு தான் எவ்வளோ பாடுபடுற நீங்கள் இந்த 500% வரியை மட்டும் விதித்து பாருங்கள், அடுத்து எந்த அளவுக்கு பாதிக்க போகுதுன்றது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம இந்த செக் ரிப்பப்ளிக் என்ன பண்ணிட்டாங்க, சமீப காலமாக அமெரிக்காவுடைய வான்தடுப்பு சாதனங்கள் பெருசாக செயல்படலை. ஜோர்டனில் அடி வாங்குறாங்க, எல்லாத்துலையும் அடி வாங்குறாங்க. அதனால் நாங்கள் இஸ்ரேல்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டுருக்கோம். இஸ்ரேலுடைய வான்தடுப்பு சாதனங்கள் கூடிய விரைவில் நாங்கள் விலைக்கு வாங்க போகிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோம்பு சேனல். நன்றி, வணக்கம்.